ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ரோஹிணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையிலுமே மாட்டவே கூடாது. நம்ம உஷாராக மூவ் பண்ணணும். கிருஷை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மனோஜ்கிட்ட சேர்த்திடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மனோஜ்கிட்ட பழகுறீங்கள, இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் வந்துடுச்சுனாவே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அப்போது செல்வத்துக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் கிருஷை தத்தெடுத்துக்கலாம், நாம்ளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. கிரிஷ் நம்ம எதுக்காக தத்தெடுத்துக்கணும்? அவனை பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன பிரச்சனைன்னு எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. விடுடா, அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, நம்ம குழந்தை பிறந்தா இவனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை, மீனா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நினைக்க மாட்டான். கிருஷா அவள் சொந்த புள்ள மாதிரி தான் அவள் பார்த்துக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இவள் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னு நீயே அவகிட்ட சிஸ்டர்கிட்ட பேசு, அப்போ தானே புரிய வரும் அப்படின்றாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. செல்வம் சொல்கிறாங்க, மீனா சிஸ்டர்கிட்ட போயிட்டு திரும்பவும் கிரிஷ் வேணாம், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா நம்ம அந்த குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டுப்பாரு அப்படின்றாங்க.